இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. ஜெயலலிதாவுடைய மகள் என்பதை நிரூபிக்க டிஎன்ஏ பரிசோதனை கோரி அம்ருதா தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஜெயலலிதா மறைந்ததற்கு பின்னாடி தமிழகத்தில் எவ்வளவு சர்ச்சைகள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு சர்ச்சையாக பார்க்கப்படுவது தான் அம்ருதா வந்து பெங்களூரை சேர்ந்தவங்க. இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜெயலலிதாவுடைய பொண்ணு தான் நான், ஸோ எனக்கு வந்து டிஎன்ஏ பரிசோதனை எடுத்து அதை உறுதிப்படுத்தணும், அவங்களுடைய உடலை மறுபடியும் என்கிட்ட தரணும், நான் முறைப்படி சடங்குகள் செய்யணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகளாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இவங்க பிறந்த டேட் வந்து 1980 ஆகஸ்ட் 14. ஆனால் தமிழக அரசு தாக்கல் செய்த ஒரு மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1980 ஜூன் மாதத்தில் ஜெயலலிதா பங்கேற்ற ஒரு சினிமா நிகழ்ச்சியுடைய வீடியோவில் அவங்க கர்ப்பிணியாக இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஆதாரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு விசாரணையில் ஜெயலலிதாவுடைய மகள் இவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதாரம் ரொம்ப அப்பட்டமாக வெளிப்பட்டிருக்கு. ஸோ அம்ருதாவுடைய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.